நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளிமோகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரேட் வித் ஜேடி. இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு ஃபால் எல்லோரும் பார்த்துருந்தீங்க. நல்ல ஃபால் ஆச்சு. நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்? நெஃப்டி நாளைக்கு எக்ஸ்பைரி, அதுவும் மந்த்லி எக்ஸ்பைரினா எந்த அளவுக்கு இருக்கும்ன்றதை யோசித்து நிதானமாக பண்ணுறவங்க, நெஃப்டியில் பண்ணுறவங்க நிதானமாக பண்ணுங்கள். சரியா, வெரி கேர்ஃபுல்லாக பண்ணணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ நாளைக்கு மார்க்கெட்டை க்ளோசிங் ஆனது 21,926. பட் வெயிட்டட் ஆவரேஜ் க்ளோசிங் பார்த்திங்கன்னா 21,951. கொஞ்சம் மேலே எடுத்து போய் நிறுத்தியிருக்காங்க மார்க்கெட்டை. ஸோ நாளைக்கு நம்ம பை பொசிஷன் அப்படின்னு பார்த்தா, பை எடுக்கணும் அப்படின்னா 21,979, அதாவது இந்த 21,956க்கு மேலேயே ஓப்பன் ஆச்சுன்னா, ஓகேங்களா, ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம பை பொசிஷனுக்கு போகலாம். பை 22,100 வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலே போகிறது ரிஸ்க்கு தான். ஸோ அதை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் போகலாம். ஆமாம், இப்போ இந்த பேட்டர்னுக்கு இங்கேருந்து இங்கே போடும்போது 0.618 எங்கே வருது? இந்த இடத்துக்கு வருது. இங்கே 22,035 வருதா? ஓகே, ஃபெப் இப்போ மேலே போகிற மாதிரி இருந்தால் மேலேருந்து கீழே ட்ராப் பண்ணால் 0.618 22,109 மேக்ஸிமம் அது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 100 வரைக்கும் போகலாம். அங்கேருந்து புட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பை நம்ம இங்கேருந்து மார்க்கெட் ஆரம்பிச்சதுன்னா, மேலே அப் ட்ரெண்டில் ஆரம்பிச்சதுன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் ஹை லோ மார்க் பண்ணிக்கோங்க. ஹையை பிரேக் பண்ணும்போது நீங்கள் எடுத்தீங்கன்னா 22,100 வரைக்கும் பையில் இருக்கலாம். ஓகேவா? அப்புறம் 22,100 பையிலேருந்து வந்துடணும். அங்கேருந்து மேக்ஸிமம் புட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்கு மேலே போனால் தான் பை. ஸோ இந்த இடத்துலலாம் செல்லர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல திருப்பி செல்லர் அடிப்பாங்க. அப்படி அடித்தாங்கன்னா, செல் அடிக்கும்போது நெஃப்டியை பார்த்துக்கோங்க. பை பொசிஷன் போகும்போது இது வரைக்கும் போகிறீங்க, இங்கே வரைக்கும் போகுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக சொல்கிறேன். இங்கேருந்து அடித்தாங்கன்னா திருப்பி 886 வரைக்கும் வருதா? 886னால் டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு மேலே போகணும். அப்படி இல்லைன்னா இந்த இதை பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் ஆனது ஃபஸ்ட்டு டார்கெட் 21,856, 21 இது வரைக்கும் வரணும். ஓகேவா? 21,788 அப்படி போகும் பட்சத்தில், அப்போது இந்த இடத்துக்கும் இந்த ஐக்கும் இந்த லோவுக்கும் வச்சிங்கன்னா எப்படி வருது பாருங்கள். ஒரு வேளை நாளைக்கு மார்க்கெட் இங்கேருந்து போகும்போது 22,030க்கும் போயிட்டு திரும்பலாம். அப்படி திரும்பிச்சுன்னா 22,030லேருந்தே திரும்பிச்சுன்னா மார்க்கெட் ஆனது இங்கே வரைக்கும் வரும். புரியுதா? 21,712 வரைக்கும் வரும். இல்லைன்னா இது வரைக்கும் வரும் அப்படின்னு பாருங்கள். இல்லைன்னா இங்கேருந்தே இதை பிரேக் பண்ணலன்னா இங்கேருந்து திருப்பி பை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இது நெஃப்டி. இங்கே போகும், திருப்பி இங்கேருந்து புட் அடிக்கணும், அதுக்கப்புறம் தான். இல்லைன்னா இங்கே வந்துடும். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா இங்கே வந்துடும். இங்கே வரும்போது என்ன ஆகுது? இந்த லோ வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நெஃப்டி. ஸோ அது பார்த்துக்கோங்க, பை எது வரைக்கும் ஆகுதுன்றத. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பொறுத்தவரை ½ அன் ஹவர் கேண்டில் வச்சுருக்கோம். இங்கேருந்து நம்ம ஒரு சார்ட் பேட்டர்ன் மாதிரி போட்டிருக்கோம். இந்த சார்ட் பேட்டர்னுக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா இங்கேருந்து பை ஆகுதுன்னா திருப்பி அகைன் மார்க்கெட் இங்கே வரைக்கும் போகலாம். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே போகலாம். 46,980 பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே போகலாம். பேங்க் நிஃப்டி இங்கேருந்து பை ஆகுதுன்னா, இதை பிரேக் பண்ணிச்சுன்னா 45,904 இதை பிரேக் பண்ணிவிட்டு கீழே வருது அப்படின்னாவே நீங்கள் இந்த லோ இருக்குல்ல, இது வரைக்கும் வரும். அகைன் பிரேக் ஆச்சுன்னா, புரியுதா? பிரேக் ஆச்சுன்னா
இது வரைக்கும் வரலாம். ஒர்க் ஆகலை. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் டவுனில் வரா மாதிரி இருந்தால் இந்த 44,800 வரைக்கும் நாளைக்கு டவுன் வரலாம். இந்த லைனை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா ½ கேண்டில் வச்சுக்கோங்க, இதை லைன் போட்டுக்கோங்க. இங்கேருந்து பை ஆச்சுன்னா இது வரைக்கும் போகும். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா தான் மேலே போகும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கீழே வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி போட்டிருக்கேன்னா, இது ஒரு சேனலில் மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த சேனலுக்குள்ளேயே போதும். இந்த சேனல்லேருந்து இப்போ பேட்டர்ன் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ முடிஞ்சிருக்குன்னா மிட் கேப்பு 10,764க்கு மேலே இந்த பிளாக் லைன் இருக்குல்ல, இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் டார்கெட்டு இது வரைக்கும் வைக்கணும். 10,912 வரைக்கும் டார்கெட் வைக்கணும். ஓகேவா? அது வரைக்கும் போகும். அதையும் தாண்டிச்சுன்னா தான் மேலே போகும், இல்லைன்னா திருப்பி கீழே வரும். ஒரு வேளை இந்த லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் பெரிய ஃபால் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மிட் கேப்புக்கு 10,300 வரைக்கும் வரலாம். நாளைக்கு இல்லை, அப்படியே கீழே வர மாதிரி இருந்தால் இது ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் 550, அடுத்தது 350, அப்புறம் இது வரைக்கும் வரலாம். புரியுதா? மிட் கேப். ஸோ இது மேலே இந்த பிளாக் லைன் மேலே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா பைக்கு போகிறது நல்லது. இந்த பிளாக் லைன் கீழே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இது வரைக்கும் ஃபஸ்ட்டு வருதா பாருங்கள், 10,600 வரைக்கும். இங்கேருந்து பை ஸ்டார்ட் ஆகுதா பார்க்கலாம். சரியா? ஸோ இதுதான். ஸோ இதை பார்த்துட்டு பேஸ் பண்ணி பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே. பை.